என்னுடையவர், நான் என்றென்றும் அவருடையவன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே எல்லோரையும் இந்த நாளிலே சந்திப்பதில் நல்ல ஒரு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த ஜூன் மாதம் கடைசி வாரத்திலே தேவனுக்கு நல்ல ஒரு ஆராதனை தந்தார். தேவனை துதித்து ஆராதிக்க போகிறோம். தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. எல்லாவற்றுக்கும் மேலான நாமத்தை மாத்திரம் நாம் உயர்த்த போகிறோம். தேவன் தாமே அந்த ஆராதனையிலே கூட இருப்பதாக. எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டோட சமூகத்தில் ஒரு விஷயம் ஒப்புக் கொடுப்போமா? அன்பும் இரக்கம் நிறைந்த பரமபிதாவே, தர்மையான நல்ல நாளில் ஓய்வு நாளில் சாயங்கால வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜூன் மாதம் முழுவதும் எங்களை காத்து இந்த 4 ஆராதனை கர்த்தாவை கூட்டி சேர்த்தீரே, உங்க கொடாபடி ஸ்தோத்திரங்கள் ஐயா. தர்மையான நல்ல ராத்திரி வேளைக்காக ஜெபிக்கிறோம். தேவரீர் எங்களை இடைபெடுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆராதிக்கிற எங்களை கர்த்தாவே, நீர் அங்கே இருக்கிற கிருபைக்காக நன்றி. ஒரு நல்ல ஒரு பலியாக ஏறெடுத்துக் கொள்ளுங்க. அவனை பாடலை பாடும்போது, வசனங்களை வாசிக்கும் போது உடைய பிரசன்னத்தினால் நிரப்புங்கப்பா. ஸ்தோத்திரம். வார்த்தைகளை தியானிக்கும் போது உடைய பிரசன்னத்தை நிரப்பும். ஆண்டரை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா ஆயத்துக்களுக்கும் ஆண்டரை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவனை துவக்கு முதல் முடிவரை உடைய பிரசன்னம் கூட இருப்பதாக வழிநடத்தி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி இருக்கும்போது வேத புஸ்தகத்தில் ஒரு வசனத்தை நாம் படித்து நாம் ஆராதனையில் கடன் செல்லலாம். 40ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரை இப்படி சொல்கிறது. தாவீதின் சங்கீதம் 40ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் முதல் 3ஆம் வசனம் வரை. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றில் என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மையில் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவரின் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். நாம் இந்த நாளிலே தேவனை புது பாடலோடு, ஒரு புது ஆராதனையோடு தேவனை ஆராதிக்க போகிறோம். ஒரு புது பலத்தோடு தேவனை ஆராதிக்க போகிறோம். அதே சங்கீதம் 27ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் இப்படி சொல்கிறது. கர்த்தரின் வெளிச்சமும் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? கர்த்தரின் வெளிச்சம் என் ரட்சிப்பு. கர்த்தர் நம்முடைய வெளிச்சம், நமக்கு ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பு தந்த தேவனை நாம் துதித்து ஆராதிக்க போகிறோம். அந்த வெளிச்சத்தை காண செய்த தேவனை நாம் துதித்து ஆராதிக்க போகிறோம். காலம் காலமாய் நேசரன் இயேசுவே, ஞான மகிழும் உன் புகழ் சாற்றவே, கானக வழியில் ஜீவ ஒளியாய் காருண்யனே என்னையும் கருத்தாய் காத்தீரே. இயேசுவே நீரின் பட்சமானதால் எனக்கு எதிராய் இருப்பவன் யார் என்று துதித்து பாடி தேவனை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை தட்டி உற்சாகத்தோடு தேவ சமூகத்திலே காணப்படுவோம். ஹல்லேலூயா. கால காலமாய் நேசரன் இயேசுவே, ஞான மகிழும் உன் புகழ் சாற்றவே, கால காலமாய் நேசரன் இயேசுவே, ஞான மகிழும் உன் புகழ் சாற்றவே, கானக வழியில் ஜீவ ஒளியாய் காருண்யனே என்னையோ கருத்தாய் காத்திருந்தோ, கானக வழியில் ஜீவ ஒளியாய் காருண்யனே என்னையோ கருத்தாய் காத்திருந்தோ. இயேசுவே நிரந்த பட்சமானவன், எனக்கு எதிராயிருப்பவன் யார்? இயேசுவே நிரந்த பட்சமானவன், எனக்கு எதிராயிருப்பவன் யார்? நல்லாயிரும் நீரே, நல்லேயும் நீரே, என் பாதை காட்டி காத்திடும் என் தெய்வம் நீரே. நல்லாயிரும் நீரே, நல்லேயும் நீரே, நல் பாதை காட்டி காத்திடும் என் தெய்வம் நீரே. பாதை தவறிய மாந்த இந்த தாய், பாதை சத்தியம் ஜீவனை உதித்தீர். பாதை தவறிய மாய்ந்த இந்த தாய், பாதை சத்தியம் ஜீவனை உதித்தீர். மன்னித்து மறந்திர பாவம் மன்னித்தோம், தந்தையில் சேர்ந்திருந்தோம். தந்தையே உமக்கு செய்வேன், மன்னித்து மறந்திர பாவம் மன்னித்தோம், தந்தையில் சேர்ந்திருந்தோம். தந்தையே உமக்கு செய்வேன். இயேசுவே, இயேசுவே நிரந்த பட்சமானவன், எனக்கு எதிராயிருப்பவன் யார்? இயேசுவே நிரந்த பட்சமானவன், எனக்கு எதிராயிருப்பவன் யார்? நல்லாயனும் நீரே, நல்லேயனும் நீரே, என் பாதை
சுத்தம் செய்திடுவது போல் மோட்டம் வேலையும் அக்கினி சுடரும் புடமிட்டு சுத்தம் செய்திடுவது போல் உபத்திரவத்தின் குகையில் சோதி தன்னை வந்தவனாய் இருந்த தெரிந்தெடுத்திரண்டோ உபத்திரவத்தின் குகையில் சோதி தன்னை வந்தவனாய் இருந்த தெரிந்தெடுத்திரண்டோ இயேசுவே இயேசுவே நிரந்தர பட்சமானதா எனக்கெதிராய் இருப்பவன் யார் இயேசுவே நிரந்தர பட்சமானதா எனக்கெதிராய் இருப்பவன் யார் நல்லாயிரும் நீரே நல்லேயும் நீரே நல்பாதை காட்டி காத்திடும் என் தெய்வம் நீரே நல்லாயிரும் நீரே நல்லேயும் நீரே என் பாதை காட்டி காத்திடும் என் தெய்வம் நீரே துரைத்தன அதிகாரம் வல்லமையோ திருச்சபைக்கு எதிராய் போராடிடுவே துரைத்தன அதிகாரம் வல்லமையோ திருச்சபைக்கு எதிராய் போராடிடுவே திடனடைந்து தைரியமாய் போராடிட ஆவியின் பலனிதிடோ உம்மோடு ஜெயம் பெறவே திடனடைந்து தைரியமாய் போராடிட ஆவியின் பலனிதிடோ உம்மோடு ஜெயம் பெறவே இயேசுவே இயேசுவே நிரந்தர பட்சமானதா எனக்கெதிராய் இருப்பவன் யார் இயேசுவே நிரந்தர பட்சமானதா எனக்கெதிராய் இருப்பவன் யார் நல்லாயிரும் நீரே நல்லேயும் நீரே என் பாதை காட்டி காத்திடும் என் தெய்வம் நீரே நல்லாயிரும் நீரே நல்லேயும் நீரே நல் பாதை காட்டி காத்திடும் என் தெய்வம் நீரே உமக்கு பயந்து உம் நாமம் தியானிப்போரே உமக்கு சேர்த்திடனே சனி வருவி உமக்கு பயந்து உம் நாமம் தியானிப்போரே உமக்கு சேர்த்திடனே சனி வருவி உமது சம்பத்தை கடாட்சிக்கும் நாளில் உம்மோடு இயேசுவே நான் சீயோனில் சேர்த்திடுவே உமது சம்பத்தை கடாட்சிக்கும் நாளில் உம்மோடு இயேசுவே நான் சீயோனில் சேர்த்திடுவே இயேசுவே நிரந்தர பட்சமானதா எனக்கெதிராய் இருப்பவன் யார் இயேசுவே நிரந்தர பட்சமானதா எனக்கெதிராய் இருப்பவன் யார் நல்லாயிரும் நீரே நல்லேயும் நீரே என் பாதை காட்டி காத்திடும் என் தெய்வம் நீரே நல்லாயிரும் நீரே நல்லேயும் நீரே என் பாதை காட்டி காத்திடும் என் தெய்வம் நீரே அஞ்சிடே நஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதால் அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதால் அஞ்சிடே 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 என் இயேசு என்னோடு இருப்பதால் அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதால் இருள் சூழ்ந்தலும் இவை பொழுதும் தூங்காமல் இருள் சூழ்ந்தலும் இவை பொழுதும் தூங்காமல் கண்மணி போல என்னை கர்த்தரே காத்தாரே கண்மணி போல என்னை கர்த்தரே காத்தாரே காலங்களால் இறைந்து காலமெல்லாம் பாடுவேன் நாள் பாடுவேன் காலங்களால் இறைந்து காலமெல்லாம் பாடுவேன் அதனாலே அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதால் அஞ்சிடே 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 என் இயேசு என்னோடு இருப்பதால் அலைகள் அலைகள் படகின் மேல் ஓடியே ஆழ்த்தினாலோ
ஆவியால் அபிஷேகித்தார். பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியால் அபிஷேகித்தார். அஞ்சிடேன் 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 என் இயேசு என்னோடு இருப்பதால். 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 எல்லாரும் கைகளை உயர்த்தி அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதால். 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 அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். ஆராதனை செய்து ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. ஹல்லேலூயா. ஆமாண்டவரே, இந்த இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் எங்களை நீ தூங்காமல் காத்தீரே, உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம். இருளில் இருக்கும் ஜனங்கள் வெளிச்சத்தை காணும்படியாக அந்த பரலோக மகிமை விட்டு பூலோகத்தில் இறங்கி வந்த தேவன் ஒரு பாவியை கூட ரட்சிக்காமல் விடாமல் போவதில்லை என்று சொன்னபடி தேவனே ஆதி ஆகமத்திலே முதலாவது சிருஷ்டித்ததே வெளிச்சத்தை அப்பா. அந்த வெளிச்சத்தை எல்லா பிள்ளைகளும் காணும்படியாக எங்கள் வெளிச்சத்தை காண்பித்து கொடுத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இருளை மாற்றி வெளிச்சத்தை தருகிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த சூழ்நிலையாக இருள் அப்பா ஸ்தோத்திரம். பாவமாகிய இருள், சாவமாகிய இருள் எங்கள் உள்ளத்திலிருந்து, எங்கள் குடும்பங்களிலிருந்து, எங்கள் சபைகளிலிருந்து, எங்கள் ஊழியங்களில் மாறி போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஆராதனை ஏற்றுக்கொண்ட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தாங்களுடைய கிருபையை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டோட சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இதுவரை எங்களுடைய இடைப்பட்ட கிருபைக்காக நன்றி. ஆண்டோட சமூகத்தில் வருகிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கு ஏறெடுத்து செலுத்தி ஆண்டோட நாமத்தில் ஒப்புக் கொடு ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு போகும் முன்பதாக நாம் ஒரு சங்கீத பகுதியை படித்து தேவனுடைய வார்த்தை கடன் செல்வோம். சங்கீதம் 27 படித்து நாம் தேவ செய்திக்கு முன்பாக கடன் செல்வோம். எல்லாரும் வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 27 Psalms 27 1ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை. கர்த்தரின் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் பகைமாறிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்கையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இதயம் பயப்படாது. என்மேல் யுத்தம் எழுப்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையா இருப்பேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன்.
தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மேலில் உயர்த்துவார். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தாவே, நான் கூப்பிடுற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு செய்யும். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிட்டு, உமது முகத்தை எனக்கு மறையாதையும், நீர் கோபத்துடன் உமது அடியனை விலக்கி போடாதையும். நீரே எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழவிடாமல் என்னை கைவிடாமல் விரும். என் தகவலும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். கர்த்தாவே, ஒரு வழி எனக்கு போதித்து என் எதிராளி நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். என் சத்துருகளின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கொடாதையும். பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீரியர்களும் எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறார்கள். நானோ ஜீவனோலார் தேசத்திலே கர்த்தரே நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாளர்கள் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, அவரின் இதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமானதாயிருந்த கர்த்தருக்கே காத்திரு, கர்த்தருக்கு காத்திரு, அவர் இதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமானதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. தேவன் அந்த நல்ல சங்கீதத்துக்காக நன்றி செலுத்துவோம். இந்த அருமையான வேளையிலும் நம் சாயங்கால வேளையில தேவ செய்திக்கு முன்பாக கடன் செல்வோம். ஜோஸ்பின் செய்தி கொடுப்பாங்க. எல்லாம் ஜெபத்தோடு செய்தியை கேட்போம். தேவன் நம்ம ஒவ்வொரு கூட இருப்பாங்க. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். மறுபடியுமாய் இந்த சாயங்கால வேளையிலே சபையார் யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இந்த நாளின் வார்த்தைக்கு கடந்து போவதற்கு முன்பாக நம் தலைகளை வணங்கி கண்களை மூடி ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக. சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான். தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். அவனிடத்தில் அநீதி இல்லை. எங்களோடு இந்த நாளில் இடைப்பட்டு இந்த மன்னாவை எங்களுக்கு பிட்டு எங்களை ஆசீர்வதித்து அனுப்பும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அப்போ இந்த நாளில் சாயங்கால வேளையின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். வேத புஸ்தகத்தை வீடுகளிலே உங்கள் கரங்களில் எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 17-18 வசனம். மத்தேயு 12, 17, 18 வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அவன் உரைத்ததாவது, இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்மாவுக்கு பிரியமாயிருக்கிற என்னுடைய நேசன், என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன். அவர் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார். ஆமென். அப்ப ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் எழுதப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை இந்த மத்தேயு 12ஆம் அதிகாரத்திலே நமக்கு எழுதப்பட்டு கொடுக்கிறது. இது இயேசுவை குறித்தான ஒரு வார்த்தை. ஏசாயா தீர்க்கதரிசி முன்னாக தீர்க்க தரிசனம் உரைத்தார். மத்தேயு புஸ்தகத்திலே பிதா இயேசுவை குறித்து சொல்லின ஒரு வார்த்தை. இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமாய் இருக்கிற என்னுடைய நேசன், என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன். அவர் புற ஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார். அப்ப இந்த சாயங்கால வேளையில அந்த கர்த்தர் நம்மளை பார்த்தும் தீர்க்க தரிசனமா இந்த வார்த்தையை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன். நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்லுறார், நீங்க நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்மாவுக்கு பிரியமாய் இருக்கிற நேசன். அப்படின்றால் அந்த பிதாவாகிய தேவனை அவருடைய இருதயத்தை பிரியப்படுத்துகிற நேசமான பிள்ளைகள். அந்த பிள்ளைகள் மேல கர்த்தர் என்ன செய்வாராம்? என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன். ஸோ பிதாவாகிய தேவனையும் குமாரனையும் பிரியப்படுத்துகிற, அவருடைய ஆத்மாவுக்கு பிரியமாய் நடந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் மேல என் ஆவியை அமர பண்ணுவேன். எதற்கு அந்த ஆவியை அமர பண்ணுவார்? அவர் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு, புறஜாதிகளுக்கு நியாயத்தை அறிவிக்கும்படியாக, சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக என் ஆவியை அவர்கள் மேல் அமர பண்ணுவேன். ஏன் அந்த ஆவியை அவர்கள் மேல் அமர பண்ணுவேன் என்றால், என் ஆத்மாவுக்கு பிரியமாக இருக்கிற பிள்ளைகள், நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், நான் சிநேகிக்கிற என்னுடைய நேசன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போ இந்த நாளில்
நம்மளை பிரியமான பிள்ளைகள் என்று அந்த பிதாவாகிய தேவன் நம்மளை அழைக்கிறார். எவ்வளோ அருமையான வார்த்தை இல்லையா? அப்போ ஏன் இந்த பிரியமான வார்த்தை என்று அழைக்கிறார் என்பதை குறித்து நாம் தியானிக்க வேண்டும். ஏன் இயேசு அப்படி பிரியமான பிள்ளையாக, பிதாவுக்கு ஒரு பிரியமான பிள்ளையாக இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு குணாதிசயத்தை ஆவியானவர் இந்த நாளிலே நம்மளோடு விளக்கி கொடுத்து நம்மளும் அந்த ஒரு பகுதியை சீர்படுத்தி அந்த பிரியமான பிள்ளைகளாய் மாறி இன்னும் அவருக்கு கனி கொடுத்து அவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த வேண்டும். அந்த 19வது வசனத்தை பாருங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாக்குவாதம் செய்யவும் மாட்டார், கூக்குரல் இடவும் மாட்டார், அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதும் இல்லை. அப்போ ஏன் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவன், இவன் என்னுடைய நேசன், இவன் என்னுடைய தாசன், அவர் மேல் என் ஆவியை அமர பண்ணுவேன், புறஜாதியாருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறவராய் மாற்றுவேன். ஏன் அப்படின்னு கேட்டா, வாக்குவாதம் செய்ய மாட்டார். இதுதான் அதோடைய காரணம். கூக்கல் இடவும் மாட்டார். இந்த வசனம் முடிந்த உடனே இந்த காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்கவும் இல்லை அப்படின்னு. அப்போ வாக்குவாதம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய மாம்சத்தில் நம்ம உபயோகப்படுத்துகிற ஒரு அபயம் நாவு தான். அப்போ நாவை அவர் கூக்குரல் இடுவதற்கோ வாக்குவாதம் பண்ணுவதற்கோ சத்தத்தை ஒருவன் வீதிகளில் கேட்கவும் மாட்டாது அப்படின்னு ஆண்டோட வார்த்தை சொல்கிறது. இந்த நாட்களில் அதுதானே நடந்து கொண்டு இருக்கிறது இல்லையா? மீடியாவில், இன்டர்நெட்டில், ஃபேஸ்புக்கில் நீங்கள் எதில் பார்த்தாலும் ஒருவரை ஒருவர் குற்றம் சொல்லிக்கொண்டு, ஊழியக்காரர்களை ஒருவரை ஒரு பழி சாட்டி என்னெல்லாம் நடந்து கொண்டு, இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம் ஒரே ஒரு ஆர்கன், நம்முடைய சரீரத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு மாம்சத்தின் ரொம்ப பிரயோஜனமுள்ள ஒரு அபயமாக இருக்கிறது, அது நாவு. அதை எந்த அளவுக்கு மிஸ்யூஸ் பண்ணிக்கொண்டு இந்த நாட்களில் நடந்து கொண்டு இருக்கிற. இப்போ ஆண்டவரோட வார்த்தை இந்த நாளில் நம்மளே பார்த்து சொல்லுகிறார், கூக்குரல் இடாத வாக்குவாதம் பண்ணாம இருக்கும்போது பிதாவுக்கு ஆத்மாவுக்கு பிரியமானவர்களாய் மாறி கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மேல அமர பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த நாவை தான் நமக்கு எதற்கு உபயோகப்படுத்த வேண்டும்? நமக்கு அது தெரிந்த வார்த்தை தான். அப்ப எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்தவும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களாய் மாற வேண்டும். நம்முடைய சூழ்நிலைகள் கண்டிப்பா நமக்கு சாதகமா இருக்காது. சூழ்நிலைகள் சாதகமா இருக்குமானால் நம்ம எல்லாருமே கர்த்தரை ஸ்தோத்திரித்து நம்ம அவரை துதித்து விடுவோம். ஆனா கர்த்தரை உண்மையாக ஸ்தோத்திரிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், எப்பொழுது நம்முடைய நாவினால் அவர் மகிமைப்பட வேண்டும் என்று விருப்பமுள்ள இருதயம் உள்ளவர்கள் எந்த சூழ்நிலையில் எப்படியாவது ஒரு கெட்ட காரியம் நடந்தாலும் அதுக்குள்ள ஒரு நல்ல காரியத்தை தேடி நம்ம ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் கண்டிப்பா நம்ம அப்படிதான் செய்ய வேண்டும். அப்படி ஒரு இருதயம் நமக்கு இருக்குமானால் இந்த மகா பெரிய தேவனை நான் ஸ்தோத்திரித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்கிற இருதயத்தில் ஒரு தீர்மானம் எடுக்கும் போது கண்டிப்பா மோசமான சூழ்நிலையில கூட ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். இந்த காரியத்திற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்து என்று சொல்லி. அப்படி நீங்க எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தை 15வது வசனத்தை பார்த்தால், ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாக எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவுள். அப்போ உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திரம், எப்பொழுதும் ஸ்தோத்திரம் நடந்து கொண்டிருந்தாலும் இருந்தாலும், நம்ம சமைத்து கொண்டிருந்தாலும் வேலை செய்து கொண்டிருந்தாலும் ஒரு நன்றி உள்ள இருதயம், ஸ்தோத்திரம் செலுத்துகிற ஒரு இருதயம், சூழ்நிலைகளை பார்க்காதபடி அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிற ஒரு இருதயம் நம்மளுக்குள்ள இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது என் ஆத்துமாவுக்கு பிரியமான என் நேசர் என்று அவர் நம்மளை பார்த்து சொல்ல முடியும். எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள், செய்யுங்கள். இதுவே பிதாவுடைய சித்தமா இருக்குது. உங்களை குறித்து இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவுடைய சித்தமா இருக்கிறது. எது பிதாவுடைய சித்தமா இருக்கு? எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறது தான் பிதாவுடைய சித்தமா இருக்கிறது. ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், என்னை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லுகிறார் ஆண்டவர். அப்ப அவரை உயர்த்தி ஸ்தோத்திரித்துக் கொண்டு இருப்பதுதான் நம்முடைய கடமையா இருக்கிறது. அதுதான் இயேசு பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கும் போது பிதாவுக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறித்துக் கொண்டே இருந்தார். அப்படி நீங்க சங்கீதம் 137வது சங்கீதத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. அங்க சிறைப்பட்டு பாபிலோனுக்கு இந்த ஜனங்கள் போயிடுறாங்க. இஸ்ரேல்ல இருந்து அவங்க பாவம் செய்து சிறைப்பட்டு பாபிலோனுக்கு போகும்போது பாருங்க, 137வது சங்கீதம். பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சியோனை நினைத்து அழுதோம். அப்ப சியோனை நினைக்கிறாங்க. நாங்க எவ்வளவு அழகா பாட்டு பாடுவோம். சிறையிருப்புல இருக்கிறாங்க, இடைஞ்சல்ல இருக்கிறாங்க, சிறைச்சாலையில இருக்கிறாங்க, ஜெயிலில் இருக்கிறாங்க. நம்ம இருக்கிறோம் இல்லையா? அது மாதிரி எல்லாமே அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒருவர் பார்க்க முடியாது, ஒருவர் கூட சேர்ந்திருந்து பேச முடியாத ஒரு சூழ்நிலையில அடைக்கப்பட்டு இருக்கிறோம்.
அது நடுவில் இருக்கும் அலரி செடிகளின் மேல் எங்கள் கிண்ணறங்களை தூக்கி வைத்தோம். அவங்க கீத வாக்கியங்களை எல்லாம் தூக்கி அதில் வச்சுட்டு, எங்களை சிறைப்பிடித்தவர்கள் அங்கே எங்கள் பாடல்களையும் எங்களை பாழாக்கினவர்கள் மங்கள கீதத்தையும் விரும்பி சியோனின் பாட்டுகளில் சிலதை எங்களுக்கு பாடுங்கள் என்று சொன்னார்கள். அந்த பாபிலோன்ல இருக்கிறவங்க இவங்களை பார்த்து சொல்லியிருக்கிறாங்க, சிறைப்பட்டு போயிருக்கிறீங்க, நீங்கள் உங்கள் பாடல்களை கொஞ்சம் பாடுங்க. கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்தில் நாங்கள் பாடுவது எப்படி? அப்போ அந்நிய தேசத்தில் என்னுடைய சூழ்நிலை இப்படி இருக்கும்போது நான் அந்நிய காரியம் அந்நிய வல்லமைகளும் சக்திகளுக்கு நடுவில் நாங்கள் வந்து போராடி கொண்டிருக்கும் போது கர்த்தருடைய பாடலை நாங்கள் பாடுவது எப்படின்னு இந்த கர்த்தருடைய ஜனங்கள் யோசிக்கிறாங்க. எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலது கை என் தொழிலை மறப்பதாக, நான் உன்னை நினையாமலும் எருசலேமே என் முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாக எண்ணாமலும் போனால் என் நாவு என் மேல்வாயோட ஒட்டி கொள்வதாக அப்படின்னு. அப்ப எருசலேமே, இந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாங்க, நான் உன்னை நினையாமல் போனால், நீ என் மகிழ்ச்சியாய் மாறாவிட்டால், கர்த்தர் என் சந்தோஷமாய் மாறாவிட்டால் என் நாவு மேல்வாயோட ஒட்டி கொள்ளட்டும், அந்த நாவு அப்படி இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்முடைய பரிசுத்தவான்கள் 137 சங்கீதத்துல பாடுகிறாங்க பாருங்க. அப்படின்னு அந்த சங்கீதம் நமக்கு அப்படி சொல்லி கொடுக்கிறது. ஸோ எந்த அளவுக்கு நம்ம ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து நம்முடைய நாவுகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் நம்முடைய ஆத்மாவை மேல், இவனுடைய ஆத்மாவை மேல் நான் பிரியமாய், என் ஆத்மாவுக்கு பிரியமாய் இருக்கிறான், அவன் மேல் என் ஆவியை அமர பண்ணுகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ நம்ம ஸ்தோத்திரம் பண்ணாமல் இருந்துட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் ரோமர் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமர் 2ஆம் அதிகாரத்தில், ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் 21வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அவர்கள் தேவனை, 21வது வசனம், அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினால வீணரானார்கள், உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. அப்ப இது யாருக்கு? அவர்கள் தேவனை தேவனென்று அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும். என்னுடைய சூழ்நிலை இப்போ இப்படி இருக்கலாம், ஆனால் கர்த்தர் இதை மாற்றுவார், எனக்கு அவர் தேவன், அவர் எல்லாவற்றுக்கும் மேல ஆளுகை செய்கிறவர் என்று அறிந்தும் அவர் ஸ்தோத்திரம் செலுத்தாமல் இருக்கும்போது என்ன செய்தான் பாருங்க, உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருள் அடைந்தது, சிந்தனையினாலே வீணராய் போகிறார்கள். சிந்தனை மண்டலத்தை பிசாசு வந்து தாக்கி விடுவான். இப்ப 28வது வசனத்தை பாருங்க, தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாத இருந்தபடியால் தகாதவர்களை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்தார். இப்ப தேவனை பற்றி கொண்டிருக்கிறது, இவர் தான் தேவன், இவரை நான் பற்றி கொண்டு இருப்பேன், அவரை உண்மையாய் பற்றி கொண்டிருக்கும் போது இவரை விடாதபடி, இவர் தான் என்னுடைய தேவன், என்னை விடுவிக்கிறவர், என்னுடைய ரட்சிப்பு, என் முகத்துக்கு ரட்சிப்பு இவர் தான் அப்படின்னு சொல்லி அவரை பற்றி கொண்டு இருக்க மனதில்லை, சோம்பல். அப்படி இருக்கும்போது தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். அப்போ நம்முடைய நாவுகளை இந்த நாட்களில், போன மாதத்தில் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு இப்படி தான் வந்தது இல்லையா, நம்ம வந்து தொடர்ந்து சகோதரர்களை மன்னித்து கொண்டே இருக்கும்போது நம்மளை வந்து கர்த்தர் திறந்த வாசலை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறான், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். வேலையில பிரச்சனை இருக்குது, ஊழியங்கள்ல பிரச்சனை இருக்குது, சரீரத்துல பலவீனம், வியாதி, ஸோ ஒவ்வொரு காரியங்களை செங்கடலைக்கு முன்னால நம்ம நிற்கும்போது கர்த்தர் நம்முடைய சுபாவங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணி அந்த செங்கடலை பிளந்து நம்மளை கடக்க பண்ணுகிறார். உன் சகோதரன் உனக்கு பாவம் செய்த நீ மன்னித்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்தினார். இன்றைக்கு கர்த்தர் நம்மளோடு பேசுகிற இந்த சாயங்காலத்துல, இந்த ஜூலை மாதத்தின் கடைசி வாரத்தில் ஆண்டவர் நம்மளோடு இடைப்படுகிறார். நம்ம வந்து கர்த்தருடைய ஆத்துமாவுக்கு பிரியமானவர்களாய் மாற வேண்டுமானால், அவருடைய ஆவி நம்ம மேல வந்து அமர வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டியது, நம்முடைய நாவை வந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியாய் கனி கொடு, அவருடைய உதடுகளை, நம்முடைய உதடுகளை அவருக்கு ஸ்தோத்திர பலி ஏறெடுக்கிறதாய் நாம் மாற்றுவதற்கு நாம் அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போ நீங்க கடைசி காலத்துல எப்படிப்பட்டவர்கள் எழுப்புவார்கள் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க யூதா புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யூதா புஸ்தகத்துல 16வது வசனம் 15வது வசனத்திலிருந்து,
தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கதற்கும். அப்ப பாவிகள் பேசின கடினமான வார்த்தைகளுக்காக என்ன நடக்குதா பாருங்க. ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோட கூட கர்த்தர் வருகிறார் என்று முன் அறிவித்தான். ஈனோக்கு இதை முன் அறிவிக்கிறார். அப்ப நியாய தீர்க்கிறதுக்கு எதுக்கு வருகிறாராம் தெரியுமா? கடினமான வார்த்தைகளை நியாயம் தீர்ப்பதற்காக தான் அந்த நியாயாதிபதி திரும்பி வருகிறார். அப்ப மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகளுக்கெல்லாம் நம்ம கணக்கு ஒப்புக்க வேண்டும், அவருக்கு முன்பாக கணக்கு கொடுக்க வேண்டும் சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. இனி இவர்கள் என்ன செய்வாங்கன்னு பாருங்க. 16 வசனம் சொல்லுகிறது, இவர்கள் முறுமுறுக்கிறவர்கள். அப்போ கர்த்தர் செய்த நன்மையை பார்க்க முடியாதபடி பிசாசு அடைத்து போடுகிறான். சிந்தனை இருளாகிறது நிமித்தம் முறுமுறுக்கிறவர்கள், முறையிடுகிறவர்கள், தங்கள் இச்சைகளின்படி நடக்கிறவர்களுமாய் இருக்கிறார்கள். இவர்களுடைய வாய் இருமாப்பானவைகளை பேசும், தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்வார்கள். 18வது வசனம், கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சையின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே. அப்ப கடைசி காலத்துல இது ஒரு அடையாளம். இப்ப இப்படி யூடியூப்லையும் வாட்ஸ்அப்லையும் மாறி மாறி ஊழியர்களுக்கு விரோதமாய் பேசி கொண்டிருக்கிறோமே, இது எதுக்கு அடையாளம் தெரியுமா? கடைசி காலத்துக்கு அடையாளம். தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள். பரியாசம் எதை வச்சு நம்ம பண்ண முடியும்? வாயை வச்சுதான் பண்ண முடியும். ஸோ பரியாசக்காரர்கள் தோன்றுவார்கள். இது கடைசி காலத்திற்கு அடையாளமா இருக்கிறது. இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவத்தாரும் ஆவி இல்லாதவர்களுமாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார் நமக்கு. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். அப்ப அந்த இரக்கத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா நம்முடைய பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் நம்மளை உறுதிப்படுத்தி கொண்டு ஆவியிலே ஜெபம் பண்ணி அன்பிலே உங்களை காத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னா இதற்காகவே ஆயிரம் தூதர்களோடு ஆண்டவர் நியாய தீர்ப்புக்காக இறங்கி வருகிறார். அப்போ இந்த ஆண்டவர் எப்படி இந்த பூமியில வாழ்ந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கூக்குரல் இடவும் மாட்டார், வாக்குவாதம் செய்யவும் மாட்டார், வீதிகளிலே அவருடைய சத்தமும் கேட்கவில்லை அப்படின்னு இயேசு நமக்கு பூமியில நமக்கு மாதிரியை காண்பித்து தான் போனார். அப்ப அதுல ஒரு 2 வசனத்தை வாசிப்போம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22-23 வசனம். 1 பேதுரு 2:22-23. அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மையை ஒப்பு கொடுத்தார். அப்ப வேதனைப்படுகிற சூழ்நிலைகளில் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு முன்பாக போய் விழுந்துட்டார். அவர் பயமுறுத்தல, அவர் வையப்படும் போது பதில் வையல, பாடுபடும் போது அவர் பயமுறுத்தவும் இல்லை. நியாயமாய் தீர்ப்பு செய்கிற ஒரு நியாயாதிபதி உண்டு, அவருக்கு முன்பாக தம்மை ஒப்பு கொடுத்தார். நீங்க ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை வாசிச்சீங்கன்னா அந்த இடத்துல ஏசாயா 53:7 வசனம், அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். அப்போ அவர் நெருக்கத்துல தான் இருந்தார், ஒடுக்கினார்கள். அவரோட ஆத்மா ஒடுக்கப்பட்டது, சரீர ஒடுக்கத்துல இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்திரிக்கிறவருக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். ஒரு ஆடு பலியிட கொண்டு போகப்படும் போது அதை அடிக்கிறாங்க, அதுக்கு தெரியுது அது இனி பலிக்காக கொண்டு போகப்படுகிறது. ஆனா அந்த ஆட்டுக்குட்டியை போல அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுபட்டு போயிற்று. நியாயத்தையே சொல்ல முடியாத அளவுக்கு தம்மை தாழ்த்தி வாய் பேசாமல் இருக்கிறதா உண்மையான ஒரு ஆவிக்குரிய அனுபவம். அப்படிப்பட்ட அனுபவத்தை நம்ம கடந்து போகும்போது, அதற்காக நம்ம வாஞ்சித்து நம்ம தேடும்போது கர்த்தர் என்ன தெரியுமா நம்மளை பார்த்து சொல்லுகிறார். அந்த மத்தேயு 12ஆம் அதிகாரத்துல, இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமாயிருக்கிற என்னுடைய நேசன், என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன், அவர் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார்னு சொல்லி. அப்ப இதுதான் நமக்கு ஒரு அடையாளம். யார் அப்படி வாயை பேசாதபடி, தன்னை ஒடுக்கும் போது, தன்னை வேதனைப்படுத்தும் போது வாய் பேசாதபடி, தன்னை அந்த ஒடுக்கத்துக்கும் அந்த மனவேதனைக்கு, அந்த நிந்தனைக்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ,
ஆண்டவர் சொல்றார், அவன் மேல் என் ஆவியை ஊற்றுவேன், மாம்சமான யாவர் மேல் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்ன கர்த்தர் என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணி புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார் சொல்லி அவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த நியாயத்தையும் சுவிசேஷத்தையும் அறிவிக்கப்படுகிறதற்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார். ஏன்னா நீங்க சங்கீதம் 50வது சங்கீதத்தை திருப்பினால் தேவன் 50வது சங்கீதம் 16வது வசனம், தேவன் துன்மார்க்கனை நோக்கி நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கையை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு? சிற்சையை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறாய். நீ திருடனை காணும்போது அவனோடு ஒருமித்து போகிறாய். விபச்சாரோடும் உனக்கு பங்குண்டு. உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய். உன் நாவு சர்ப்பனையாய் பிணைக்கிறது. நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய். இவைகளை நீ செய்யும் போது நான் மௌனமாய் இருந்தேன். உன்னை போல் நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். தேவனை மறக்கிறவர்களே இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன், ஒருவரும் உங்களை விடுவிப்பதில்லை. ஸ்தோத்திர பலி அப்படின்னு வாயை குறித்து சொல்லிட்டு கர்த்தர் எப்படி ஒரு துன்மார்க்கன் என்னுடைய நாமத்தை குறித்து அறிவிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. 23வது வசனத்துல ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வாய்ப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். அப்ப தன் வழியை செவ்வாய்ப்படுத்துகிறவனுக்கு தன் நாவையும் தன்னுடைய வார்த்தைகளையும் கர்த்தருக்கு முன்பாக அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறவனுக்கு என்னுடைய வழியை நான் செவ்வாய்ப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறார். நம்முடைய ஆவி கர்த்தருக்கு முன்பாக, நம்முடைய ஆத்துமாவும் கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தம் உள்ளதாய் நம்முடைய ஆவிக்கும் வெளியே இருக்கிற மாம்சத்துக்கும் கடைசி வரைக்கும் போராட்டம் உண்டு. ஸோ நம்முடைய மாம்சம் அந்த உலகத்தில் இருக்குது, அது கரைப்படுகிறது, அப்பப்போ கரைப்படுகிறது. ஆனா இந்த ஆவியினால இந்த மாம்சத்தின் கிரியைகளை நீங்கள் அழிப்பீர்களானால் பிழைப்பீர்கள். அப்ப என்றைக்கும் நம்முடைய வார்த்தைகளினால் நம்ம தவறும் போது, நம்மளை கர்த்தர் உணர்த்தும் போது நம்மளை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே இதுல இருந்து தன் வழியை செவ்வாய்ப்படுத்துறவனுக்கு என்னுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன். யார் தன்னுடைய வழியை செவ்வாய்ப்படுத்தணும்னு விரும்புகிறாங்களோ அவருக்கு கர்த்தர் தம்முடைய ரட்சிப்பை காண்பிப்பார் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. அதை ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன், என் ஆத்துமாவுக்கு பிரியமா இருக்கிற என்னுடைய நேசன் என்று சொல்லி. அப்போ ஏன் இந்த காரியங்களை கர்த்தர் அப்படி நம்மளிடத்துல நம்மளை உருவாக்கி கொண்டு எவ்வளவு அன்பா இருக்கிற தேவன் நம்ம இந்த நாட்கள் நம்மளை உருவாக்கி கொண்டு இருக்கிறார் இல்லையா? இந்த சிறைச்சாலைக்குள்ள நம்ம இருக்கும்போது, லாக்டவுன்ல இருக்கிறபோது நம்மளை உருவாக்கி புதிய சிருஷ்டியா எடுத்து நம்மளை வெளியே கொண்டு வந்து உபயோகப்படுத்தணும்னு விரும்புகிற தேவன். அந்த வார்த்தைகளுக்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம். ஏன் இப்படி செய்யணும் அப்படின்னு விரும்ப அப்ப இந்த காரியத்தில இருந்து நம்ம விடுபட வேண்டும்னா நமக்கு ஒரே ஒரு வழிதான், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறுவதற்கு தான். ஏன்னா இந்த யாக்கோபுல நீங்க வாசிங்கன்னா யாக்கோபு 3ஆம் அதிகாரத்துல 8வது வசனம் சொல்லுகிறது, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, தன் நாவை காக்கிறவன் தன் ஜீவனை காக்கிறான், தன் நாவை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான், தன் ஆத்மாவை காக்கிறான் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப ஆனா ஒரு மனுஷனாலும் இது கூடாது. துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. எல்லாம் மிருகங்களை கூட நம்ம அவங்க மிருகத்துடைய சுபாவத்தை கூட நம்ம மனுஷன் அடக்கி விடலாம், ஆனா நாவை அடக்க முடியாதுன்னு ஆண்டவரே சொல்லிட்டாரு இல்லையா? அப்ப வசனம் அப்படிதான் நமக்கு சொல்லுகிறது. ஆனா நமக்கு நல்ல அழகான ஒரு பகுதி, நீங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை திருப்பி கொண்டா இந்த இயேசு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு சீஷர்கள் காத்திருக்கிறாங்க. சீஷர்கள் ஆண்டவர் சொல்கிறார், நீங்க உன்னதத்தின் பலனை பெரும் வரைக்கும் எருசலேமில் போய் காத்திருங்கள். அந்த உன்னதத்தின் ஆவியானவர்னால் நீங்க பலன் பெற்ற பிறகு நீங்க போய் ஊழியத்தை செய்யலாம். அப்ப இந்த 120 சீஷர்கள் மேல் வீட்டறையிலே காத்து கொண்டு இருக்கிறார்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திற்காக. நான் மேல போனதுக்கு பிறகு நான் பரிசுத்த ஆவியை அனுப்புவேன், அவர் உங்களோடு என்னைக்கும் வாசமா இருப்பார் ஆண்டவர் வாக்கு கொடுத்து இந்த சீஷர்கள் இடத்துல வாக்கு கொடுத்துட்டு போனார். இந்த சீஷர்கள் இயேசு போயிட்டாரேன்னு சொல்லி பயந்து இருந்தவங்க இப்போது பரிசுத்த ஆவியின் வல்லமைக்காக அபிஷேகத்துக்காக அவங்க காத்திருக்கிறாங்க. காத்திருக்கும் போது பாருங்க, ஆண்டவர் முதல்ல தொட்ட காரியம் அக்கினி மயமான நாவுகளினால கர்த்தர் அவர்களை நிரப்பினார். வேற வேற பாஷைகளை அவர்கள் பேசினார்கள், அந்நிய பாஷைகளை கர்த்தர் கொடுத்தார். அவருடைய நாவுகளை கொண்டு கர்த்தர் உபயோகப்படுத்தும்படியால் அந்த பரிசுத்த ஆவி அவர்கள் மேல வந்திருந்தது. அப்ப
எரேமியா கிட்ட ஆண்டவர் சொன்னார், நீ பரிசுத்தமானதை தீர்ப்பானதை நீ பிரிப்பாயானால் என் வாய் போல இருப்பாய், என் நாவு போல இருப்பாய். கர்த்தர் பேச வேண்டியதை நம்ம மூலமா இந்த உலகத்துக்கு பேசுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஸோ இந்த நாட்களில் நம்முடைய அவயமாகிய இந்த நாவை கர்த்தருக்கு அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கும் போது நம் கர்த்தருடைய ஆத்மாவுக்கு பிரியமானவர்களாய் மாறுவோம். அப்போ பாருங்க, இந்த அக்கினிமயமான அபிஷேகம் நாவு இந்த திருச்சபையாருக்கு கொடுக்கப்பட்ட உடனே இந்த அக்கினிமயமான நாவுகள் 3வது வசனம் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அமர்ந்தது. அவர் மேல் என் ஆவியை அமர பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அவர் மேல் என் ஆவியை அமர பண்ணுவேன். இப்போ அக்கினிமயமான நாவுகள் பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் அமர்ந்தது. இப்போ நீங்க அதுக்கப்புறம் அவங்களோட ஊழியத்தை பார்த்தீங்கன்னா பயந்து கொண்டிருந்த மறுதலித்து கொண்டிருந்த பேது எழும்பி பிரசங்கம் பண்ணுகிறார். ஜனங்கள் எல்லாம் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய் 3000 பேர் அண்டை தனிமே ரட்சிக்கப்பட்டார்கள். அடுத்த அதிகாரத்தில் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அதுக்கப்புறம் அவங்க சபையில விசாரிக்கவே முடியல, அவ்வளவு பெருசா சபை வளர்ந்தது. திருப்பி விசுவாசிகள் எல்லாம் சிதறடித்து அவங்க சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். ஆதி திருச்சபை அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் உருவாகுது. அப்போ அவங்களோட ஊழியம் எப்படி இருந்தது அப்படின்னு நீங்க பார்க்கணும்னா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41வது வசனத்திலிருந்து 42வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அக்கினிமயமான நாவுகள் அந்நிய பாஷை அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பிறகு 42வது வசனத்தை பாருங்க. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். 43 எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. எப்படிப்பட்ட அற்புதங்கள் அடையாளங்களும் தெரியுமா? 19வது வசனத்தை பாருங்க. அப்போஸ்தலர் 2:19 அல்லாமலும் உயரே வானத்திலும் அற்புதங்களையும் தாழை பூமியிலே இரத்தம் அக்கினி புகைக்காடாகிய அதிசயங்களையும் காட்டுவேன். அவ்வளோ பெரிய அதிசயங்களை காட்டுவேன் வாக்கு பண்ணவர். அப்படியே சபைகளுக்கு அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்தது. எல்லா ஜனங்களுக்குள்ள மத்தியில் பயம் உண்டாயிற்று. இப்ப 44வது வசனம், விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தை பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். எப்படிப்பட்ட ஒரு பிராட் மைண்ட்னஸ் பாருங்க. எல்லாரும் சுயநலமற்றவர்களாய் மாறி பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். 45வது வசனம், காணியாட்சிகளை ஆஸ்திகளை விற்று ஒவ்வொருவருக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். பகிர்ந்து கொடுக்கிறவர்களாய் மாறினார்கள். 46வது வசனம், அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து அனுதினம் டெய்லி ஜெபம் பண்ணியிருக்காங்க. வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி. 47வது வசனம், தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். எல்லாரிடத்திலையும் ஃபேவர் கிடைச்சிருந்து மனுஷர் கண்களில் தயவு கிடைச்சிருக்கிறது. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனிதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அப்ப இந்த அவர் வாக்குவாதம் செய்யவும் மாட்டார், கூக்குரல் இடவும் மாட்டார், அவருடைய சத்தத்தை ஒருவரும் வீதிகளில் கேட்பதும் இல்லை. அப்ப இந்த அனுபவத்துக்குள்ள இயேசு பூமியில வாழ்ந்தார். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை அறிவித்தார், சுவிசேஷத்தை அறிவித்தார். இந்த நாட்களும் கர்த்தர் இந்த கொரோனா நாட்களில் ஜனங்களை கர்த்தர் சந்தித்துக் கொண்டிருக்கிறார், தேசங்களை கர்த்தர் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அது நமக்கு நன்றாய் புரிகிறது. அநேக பிள்ளைகள் ரட்சிக்கப்படுகிறார்கள், அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஜெபிக்காத பிள்ளைங்க ஜெபிக்கிறாங்க, வேதம் வாசிக்காத பிள்ளைகள் வேதம் வாசித்துக் கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் ஒவ்வொருவரையும் தேசங்கள் முழுவதுமாய் ஒரு எழுப்புதலை உருவாக்கி சந்தித்துக் கொண்டிருக்கிறார். நம்மளையும் இதற்காக புறஜாதியர்களுக்கு நியாயத்தை தெரிவிக்கும்படி நம்மளை எடுத்து இப்போ உருவாக்கி கொண்டிருக்கிறார். வெளியே வரும்போது நம்மளை அழகான ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மேல் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னார் கர்த்தர். என் ஆவி அவர்கள் மேல் அமர பண்ணுவேன் எனக்கு வாக்கு பண்ணுகிறார். அந்த அருமையான வசனத்தை ஒரு விசை வாசித்து ஜெபித்து இந்த செய்தியை முடிப்போம். மத்தேயு 12:18 வசனத்திலே, இதோ நான் தெரிந்து கொண்டு என்னுடைய தாசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமாயிருக்கிற என்னுடைய நேசன், என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன், அவர் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார் என்று சொல்லி. அப்ப இந்த நாளில் கர்த்தர் நம்மளை பார்த்து, நீங்க எனக்கு பிரியமா, என் ஆத்துமாவுக்கு பிரியமான பிள்ளைகள் என்று சொல்லி எங்களை நீங்க அழைக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. எங்களோட ஆவியும் ஆத்துமா சரீரத்தை கர்த்தர் சுத்திகரித்து உமக்கு முன்பாக ஆண்டவரே சுகந்த வாசனையால் பரிசுத்தம் உள்ள பாத்திரங்களால் நீர் நிறுத்தி இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு நாளும் எங்களை சுத்திகரித்து புடமிட்டு கர்த்தாவே
எங்களை வணைந்து நீர் அழகு பார்த்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, எங்கள் தாயின் கருவில நாங்கள் உருவாக்கும் முன்பே நீர் எங்களை தெரிந்து கொண்டீரே. உன் தாயின் கற்பத்தில் வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் கட்டளையிட்டேன் என்று சொல்லி எங்களை தெரிந்து எடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆண்டவர் ஆவி ஆத்தும சரீரம் சுத்திகரிக்கப்படும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பிசாசுடைய கிரியைகள், மாம்சத்தினுடைய கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே அழிக்கப்பட்டு போகும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒரு ஜெயம் கொண்டவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என்று சொன்னீங்களேப்பா. ஜெயம் கொண்ட ஒரு வாழ்க்கைக்கு நேர இந்த பிள்ளைகளை கர்த்தர் நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். அதன் மூலமாய் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆதி திருச்சபையின் நாட்களை கர்த்தர் எங்களுக்கு தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். அக்கினி மயமான நாவுகளும் அந்நிய பாஷைகளும் கர்த்தரை துதிக்கிற துதி எங்களுடைய வாய்களில் உருவாகுகிறதற்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொன்னீங்களே. தன் வழியை செவ்வாய்ப்படுத்துகிறவருக்கு என்னுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொன்னீங்களே. அப்படியா தங்களை அர்ப்பணித்த பிள்ளைகள் மேல கர்த்தருடைய அபிஷேகம் இரட்டிப்பா இறங்கி வருகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களுடைய நாவுகளை எல்லாம் உபயோகப்படுத்தி ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைக்காக கர்த்தர் எங்களை உபயோகப்படுத்துகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் சிறுகி நீங்க பெறுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கிருபையுள்ள வார்த்தைகள் ஆண்டவரே அவர் அதிகாரம் உடையவராய் பேசினார் என்று பார்க்கிறோம். அப்படியான கர்த்தவே ஊழியக்காரிகள் மேல் தம்முடைய ஆவியினால நிரப்புகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் செலுத்துகிற அனுபவத்தில் நடத்துங்கப்பா. சூழ்நிலைகளை எப்படி இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளில் இருந்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறவர்களாய் கர்த்தரை எழுப்பி நிறுத்துங்க. அவர்களை தேவன் என்று அறிந்தப்பா. நான் பிதாவானால் என்னுடைய கனம் எங்கே என்று கேட்கிறீரே. உம்மை கனப்படுத்துகிற பாத்திரங்களால் எழுப்பட்டு உமக்கு மகிமை செலுத்துகிற பாத்திரங்களை எப்பொழுது நன்றி செலுத்துகிற பாத்திரங்கள் என்ற இருதயங்களெல்லாம் நன்றியால் நிரப்பப்பட்ட பாத்திரமாய் இருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. எங்களை பார்த்து மற்றவர்களும் ஸ்தோத்திரம் செலுத்த கர்த்தர் உதவி செய்யுங்க. நிரப்பி வழிகிற பாத்திரமாய் எடுத்து அபிஷேகம் பண்ணுங்க. எங்களை பாத்திரங்கள் துதி சத்தத்தினால் நிரப்பி வழிபடியா கர்த்தர் உபயோகப்படுத்துங்க. தேங்க்யூ லார்ட். அப்படி நீங்க செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நாள்ல சபையை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கேம்ப் பிரதர்ஸ் கரத்தில் தருகிறோம். சகோதரிகளை கரத்தில் தருகிறோம். அருமையான குடும்பங்களை கரத்தில் தருகிறோம். எங்க சிறு பிள்ளைகளை கரத்தில் அர்ப்பணித்து தருகிறோம். கர்த்தர் இந்த நாளில் எங்களுக்கு கொடுத்த அந்த வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் மேல் எப்படிப்பட்ட அன்பு, அற்புதமான அந்த அன்பிற்காக ஸ்தோத்திரம். குமாரனுக்கு ஒத்த சாயலா எங்களை ஒவ்வொரு நாளும் நீர் மாற்றிக்கொண்டிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நாளில் கர்த்தர் வெளிச்சத்தை எங்களுக்கு அனுப்பினதற்காக ஸ்தோத்திரம். வேதத்தின்படி கர்த்தாவே சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொன்னீங்களே. ஸ்தோத்திரம். நான் இப்பொழுது உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் சுத்தமாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னீங்களே. இந்த நாளிலே ஜனத்தை கர்த்தர் சுத்தப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. உமக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு கர்த்தாவே அறிக்கை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய நாவுகளை கர்த்தர் அக்கினி பயமாய் எடுத்து கர்த்தர் உபயோகப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. அந்த நாளிலே பேதுருக்கு மேல கர்த்தர் ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை ஊற்றினீரே. 3000 பேர் கர்த்தர் அந்த நாளில் ரட்சிக்கப்பட்டது போல ஹல்லேலூயா கர்த்தர் அதிசயங்களை கர்த்தர் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். சபை பெருகி வளர்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Jesus. உங்க நாமத்தை தொடர்ந்து மகிமைப்படுத்துங்கப்பா. உமக்கே ஸ்தோத்திரம் 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 என்று செலுத்தி உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அப்படியே யாவரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும், சமாதானமும், பாதுகாவலும், வழிநடத்துதலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். தேவன் நம்ம ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. என்னையும் கவர்ந்து கொண்டவரே, தம் நேசத்தால் என்னையும் கவர்ந்து கொண்டவரே.